ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று அதாவது மார்ச் 15 அன்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த தேதியை அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிட்டாங்க இல்லைங்களா? இப்போ இந்த அறிவிப்பு வந்த அடுத்த நிமிஷமே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முழுமையாக அமலுக்கு வந்துட்டதாக சொல்லப்படுது. இப்போ இந்த நடத்தை விதிமுறைகளில் என்னென்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க, முக்கியமாக பொதுமக்களாகிய நாம் என்னென்ன விஷயத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எலெக்ஷன் கமிஷனோட இந்த ப்ரெஸ் ரிலீஸை பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த அட்டவணையை பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதியில் எஸ்சிக்கு 44 தொகுதியும் எஸ்டிக்கு 2 தொகுதியும் ஒதுக்கியிருக்கிறாங்க. ஆக 234ல் 46 போச்சுன்னா மீதி 188 பொது தொகுதி. இதில் எந்த பிரிவினர் வேணாலும் போட்டியிடலாம். அடுத்ததாக இந்த அட்டவணையை பாருங்கள். இதுக்கான முறையான அறிவிப்பு வர மார்ச் 30 அன்னைக்கு அரசிதழில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி தேதி ஏப்ரல் 6. வேட்புமனு மீதான பரிசீலனை என்னைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7 அன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வேட்புமனு திரும்ப பெற கடைசி தேதி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 9. அதுக்கு அடுத்ததாக என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா வாக்குப்பதிவு என்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வர ஏப்ரல் 23 அன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக ஒரே கட்டமாக இந்த தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாக்கு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மே 4 அன்னைக்கு நடக்கும். அதுக்கப்புறமா மே 6 இந்த தேர்தல் பணி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப், இதை தான் பூத் ஸ்லிப் அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே இந்த ஸ்லிப்பை நம்மக்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த ஸ்லிப்பு உங்களுக்கு வந்து சேரல அப்படின்னா இதை நீங்கள் ஆன்லைனில் கூட டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்லிப்பில் என்னென்ன விவரம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சீரியல் நம்பரு, பூத்து நம்பரு, அந்த பூத்து எங்கே இருக்குது, எலெக்ஷன் டேட்டு, கியூஆர் கோடு, இந்த மாதிரி எல்லா விவரமுமே அதில் இருக்கும். குறிப்பாக இது யாருக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்து தற்சமயம் ஓட்டர் ஐடி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த பூத்து ஸ்லிப்பையும் இது கூட ஒரு 12 டாக்குமெண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, இந்த மாதிரி 12ல் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ப்ரூஃபாக காமிச்சு நீங்கள் தாராளமாக ஓட்டு போட்டுக்கலாம். கடந்த லோக்சபா தேர்தல் போது தமிழ்நாட்டில் உள்ள மொத்த வாக்குச்சாவடிகளுடைய எண்ணிக்கை 68,321 இருந்தது. ஆனால் இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா மொத்த வாக்குச்சாவடிகளோட எண்ணிக்கை 75,032 அதிகப்படுத்திட்டாங்க. அதோடு இல்லாமல் ஒரு வாக்குச்சாவடிக்கு அதிகபட்சமாக 1,200 வாக்காளர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முடியும். அதோடு இல்லாமல் எலெக்ஷனை சுமூகமான முறையில் நடத்த முடியும் அப்படின்றதுக்காக இந்த மாற்றம் கொண்டு வந்ததாக சொல்லப்படுது. ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர் அதிகபட்சமாக 40 லட்சம் வரலும் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு இல்லாமல் அந்த வேட்பாளரோ அல்லது அந்த அரசியல் கட்சியோ தேர்தலுக்காக 10,000 ரூபாய்க்கு மேலே பணமாக செலவழிக்கிற மாதிரி இருந்தால் ஒன்று செக் மூலியமாவோ அல்லது டிராஃப்ட் மூலியமாவோ இல்லை நெஃப்ட் அல்லது ஆர்டிஜிஎஸ் மூலியமாவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஜிட்டல் முறையில் அந்த பணத்தை செலவழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக டிவ்யாங் மாடுல் இசிஐ நெட், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடியில் போய் ஓட்டு போடுறதுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் இந்த சாக்சம் அப்படின்ற ஆப்பில் நீங்கள் முன்பதிவு பண்ணலாம். நீங்கள் பதிவு பண்ண உடனே உங்களுடைய கோரிக்கை நேரடியாக எலெக்ஷன் கமிஷனுடைய இசிஐ நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்டில் டிவ்யாங் மாடுல் அப்படின்ற அந்த செக்ஷனுக்கு போய் சேர்ந்துடும். இதை பார்த்த உடனே அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி நீங்கள் என்ன உதவி கேட்டிருக்கீங்களோ அதுக்கான ஏற்பாடை பண்ணுவார். குறிப்பாக உங்களுக்கு ஒரு சக்கர நாற்காலியோ அல்லது யாராவது ஒருத்தர் உங்களை வீட்டிலேருந்து அழைச்சிட்டு போயிட்டு திரும்ப கொண்டாந்து விடுற மாதிரி ஏதாவது உதவி தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக இந்த ஆப்பில் முன்கூட்டியே பதிவு பண்ணலாம். இப்போ இது வரைக்கும் நடந்த தேர்தலில் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் சின்னம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த தேர்தலில் அந்த சின்னத்துக்கு பக்கத்துலேயே வேட்பாளருடைய புகைப்படமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே பேரில் 2-3 வேட்பாளர் கூட இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா ஓட்டு போடுறவங்களுக்கு குழப்பம் வரும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த விதிமுறையை புதுசாக கொண்டுட்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த முறை நீங்கள் வாக்குச்சாவடி உள்ள மொபைல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலௌடு இல்லை அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த மொபைலை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வெளியவே கொடுத்துட்டு போயிடணும்.
திரும்ப வந்து அதை பத்திரமா நீங்கள் வாங்கிக்கலாம். எப்படி இப்போ நம்ம பழனி திருச்செந்தூர் கோயிலுக்கெல்லாம் போகும்போது மொபைலை லாக்கரில் வச்சுட்டு போயிடுவோம், திரும்ப வந்து அதை பத்திரமா வாங்கிக்குவோம். அதே மாதிரி ஒரு மெத்தடை தான் இப்போ இந்த தேர்தலில் ஃபாலோ பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் மொபைலை பத்திரமா வீட்டிலே வச்சுட்டு போயிடுறது தான் ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பொதுமக்களாகிய நாம் ஒரு வியாபார விஷயமாவோ அல்லது ஏதாவது ஒரு அவசர தேவைக்கோ ரொக்கமாக 50,000 ரூபாய்க்கு மேலே பணத்தை வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கான ஆதாரம் நம்ம கையில் ரெடியாக இருக்கணும். ஏன்னா அந்த பணம் எப்படி எந்த வழியில் நம்ம கைக்கு வந்து சேர்ந்தது அப்படின்றத தேர்தல் ஆணையத்தோட அந்த பறக்கும் பட செக் பண்ணுவாங்க. ஒருவேளை எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னா அந்த பணத்தை அவங்க சீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா உரிய ஆதாரத்தை காமிச்சு தான் திரும்ப அந்த பணத்தை நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சிக்கலான வேலை. அதனால் வெளியில் நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுக்கான ஆதாரம் உங்கள் கையில் ரெடியாக வச்சுக்குங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே சேஃபு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான விஷயத்தையெல்லாம் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.